students. Today I am going to take analytical number theory class presented by Shiva Jyoti. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? அனாலிட்டிக்கல் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆயிலர் டோயன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். மொபைல் ஃபங்க்ஷனை மியூன்னு சொல்லுவோம், ஆயிலர் டோயன்ட் ஃபங்க்ஷனை வந்து பைன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் அதோட தீரம் யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை கொண்டு வர போகிறோம். ஓகே, பாருங்கள். if n greater than or equal to 1 we have pi of n is equal to summation of d divides n mu of d into n by d. இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் ரிலேஷன், மொபைல்ஸ் ஃபங்க்ஷனும் ஆயிலர் வெளியே போட்டிருக்காங்க. pi of n is equal to summation d by n mu of d into n by d. பார்த்தீங்களா, இந்த டி கேன்சல் பண்ணுறது மாதிரி வருது. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆயிலரோட ஃபார்முலாவை எழுதுகிறோம். ஆயிலர் ஃபார்முலா என்னது? we know that pi of n is equal to summation of k is equal to 1 to n dash 1. The dash indicate என்ன சொன்ன நானும் relatively prime. The sum is extended to the k relatively prime to n. Okay, so pi of n is equal to summation n equal to 1 to n 1 divided by n comma k எடுத்துக்கும். நம்ம எடுத்துக்கும் relatively prime. இப்போ k runs through all the integers. kங்கிறது கொடுக்குதுன்னா runs through all the integers greater than or equal to n. Next one, greater than or equal to 1. We use the theorem 2.1. ஃபஸ்ட்டு தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வித் n replaced by n comma k இருக்குது. n வந்து நம்ம ஃபஸ்ட்டு தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். summation of d by n, ஃபஸ்ட்டு தியரம் d by n mu of d is equal to 1 by n. அப்போது n-க்கு பிளேஸில் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? n comma kன்னு கொடுத்துருக்கோம். சரிஞ்சா? அடுத்த இது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். pi of n is equal to summation k equal to 1 to n summation d by n comma k into mu of d. சப்மிட் பண்ணுறோமா? நெக்ஸ்ட் summation k equal to 1 to n summation d divides n comma k ரெண்டாட்டு பிரிக்கலாம். d divides n-ம் d divides k-யும் பிரிக்கலாம். சரியா? mu of d கொடுக்கலாம். நெக்ஸ்ட், for a fixed divisor d of n we must sum over the range. அந்த 1 k-ங்கிறது ரேஞ்ச் ஆகுது, 1லேருந்து n வரை ரேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போது which are multiple of d. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா multiple of d. if we write k is equal to kd, k is equal to kd பிரிச்சுக்கோம் இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 less than equal to k less than equal to n கொடுத்துருக்கோம். k is equal to kd இருக்குல்ல, இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா 1 less than equal to kக்கு பிளேஸில் qd less than equal to n, அந்த d இங்கே கிராஸ் ஆகி போயிருக்கு. ஓகே, 1 less than equal to q less than equal to n by d. இனி இதை தூக்கி என்ன செய்யணுமா? the last sum for the pi of n can be right. pi of n is equal to summation போட்டு d by n summation of q is equal to 1 to d by n mu of d ன்னு கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த mu of d இருக்கலாம், q தானே உனக்கு கான்ஸ்டண்ட்டு, mu of d வந்து வெளியே வருது. ஓகே, ஸோ summation d by n mu of d into summation of q is equal to 1 to n by d. இங்கே 1 வரும். இப்போ சம்மேஷன் போடணுன்னா என்ன அர்த்தம்? 1 1 1 போட்டே இருக்கும். அப்படி என்ன டைம்ஸில் n டைம்ஸில் போடுறோம். சரியா? இங்கே என்ன இருக்குதுன்னா மேலே என்ன இருக்குதுன்னா n by d டைம்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ சம்மேஷன் ஆஃப் d by n mu of d is n by d. அப்போ n by d நம்ம அங்கே போட்டு hence the proof. ஓகே, இதான் ரிலேஷன், பைக்கும் மியூவுக்குள்ள ரிலேஷன் பார்த்துக்கோங்க. சரியா? அந்த ஃபார்முலா மொபைல்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளது, ஆயிலர் டோயன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணுறோன்னா என்னை மட்டும் n கமா கேன்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். சரியா?
கே எங்கேருந்து கோஸ் ஃப்ரம் 1லேருந்து n வரை போயிட்டுருக்குது. ஓகே, போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் தியரம், இது வந்து ப்ராடக்ட் ஃபார்முலாவை நம்ம அடுத்தது நம்ம சொன்னோம் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா. ப்ராடக்ட் ஃபார்முலா வந்து பை ஆஃப் என்னன்னு எடுக்கிறோம் சரியா. ப்ராடக்ட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இதான் எப்படி எழுதணும், n இன்டு பிக் ப்ராடக்ட், அது ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கண்ணா. ப்ராடக்ட் நறுக்கல, ப்ராடக்டை இப்படி போடுவாங்க, பையன் போடுவாங்க பார்த்துக்க. ப்ராடக்ட்டு பி டிவைட்ஸ் n இன்டு எப்படி போடுவாங்கன்னா 1 minus 1 by p சரியா. 1 minus 1 by p, அப்போ n into big product of p by n 1 minus 1 by p, இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு we have to prove for the induction method. first n is equal to 1, அப்போ n is equal to 1 கொடுக்கும்போது, இதில் 1 கொடுக்கும்போது என்ன ஆகும், the product is empty, there is no prime which divides 1, ஆனால் ஒன்றுமே கிடையாது சரியா. in this case it is understand that the product to be assigned the value 1, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது, 1 கிடைக்கிது சரியா. நெக்ஸ்ட் அடுத்தது 2 3 அப்படிலாம் போடுவோம் இல்லையா. சப்போஸ் then that n is greater than 1 இருந்துச்சுன்னா let p1 p2 up to pr be the distinct prime divisors of n, the product can be written as, இது எப்படி எழுதுனா 1 1 2 3 அப்படின்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா. அதான் நம்ம என்னென்னா p1 p2 up to prன்னு போடுறோம். அப்போ பிக் ப்ராடக்ட் ஆஃப் b by n 1 minus b is equal to the big product of எது வரப்போகுது, r வரப்போகுது. அப்போ i is equal to 1 to r 1 minus 1 by pi. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இல்லையா, p1 p2 அப்படி போட போகிறோம். இப்போ 1 மைனஸ் சமேஷன் ஆஃப் 1 by pi, ஒரு டைம் ஃபஸ்ட்டு pi இருக்கணும், ப்ளஸ் சமேஷன் ஆஃப் 1 by pi pj, ரெண்டு டைம் வச்சு எழுதணும். அடுத்தது மைனஸ் சமேஷன் ஆஃப் 1 by pi pj pk, 3 டைம் வச்சு எழுதிடும் சரியா. அப்புறம் லாஸ்ட் டைம் அப்டு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்லாம். அப்போ இங்கே என்ன எழுதணும், மைனஸ் 1 power r டிவைடட் பை p1 p2 up to prன்னு எழுதணும் சரியா. இது எல்ஹெச்எஸ், அது ஆர்ஹெச்எஸ், இப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகே சரியா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஆர்ஹெச்எஸ், அந்த சைடு இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் தனியா. இந்த ஆர்ஹெச்எஸ் இந்த டேர்ம் சமேஷன் 1 by pi pj pk 3 டேர்ம் வச்சு நம்ம எடுத்துரும். அதை இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் செக் பண்ணுறது, இட் இஸ் understood that possible of pi pj pk of the distinct prime factors of n taken 3 at a time, 3 நம்ம எடுக்க போகிறோம். note that each term of the right in the term is plus or minus 1 by d, அந்த 3 டேர்மை நம்ம எழுதுகிறோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் தானே போயிட்டுருக்குது. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். 1 டிவைடட் பை டின்னு போடுறோம். அந்த d அப்படி டிவைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, d is the divisor of n which is either 1 or product of distinct prime, 1 இருக்கலாம் அல்லது என்னது டிஸ்டின்னா வெவ்வேறு நம்பராக இருக்கலாம். இப்போ ப்ரைம்னால என்னது 2 3 5 அப்படின்னு இருக்குல்ல, அது வெவ்வேறு நம்பராகவும் இருக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக தான் இருக்கும். நியூமரேட்டர் என்ன 1 தானே போயிட்டுருக்கு மேலே, இப்போ 1ஆக தான் இருக்குது. அது என்ன சொல்லலாம்னா எக்ஸாக்ட்லி மியூ ஆஃப் டின்னு கொடுத்துருக்கோம் சரியா. சின்ஸ் மியூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா d is divisible by the square of any prime pi. We say the sum of 4 is exactly as same as summation of d by n into mu of d by d கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம வந்து இந்த மியூ ஆஃப் டி பை டின்னு கொடுத்துருக்கோம் சரியா. நெக்ஸ்ட் இந்த ப்ரூஃப் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து நோட்டில் எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க. என்ன செய்கிறது இருக்கோன்னா மல்டிப்ளை, ரெண்டு பக்கமும்
என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் b by n 1 minus 1 by p தானே. இதை எழுதிக்கலாம் சமேஷன் போட்டு d by n ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by dன்னு கொடுத்துருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு அந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 நான் என்ன சொன்னேன், மியூ ஆஃப் டின்னு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா மல்டிப்ளை என்னான்னு போது ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை செய்யும்போது என்னாகும், சமேஷன் ஆஃப் டி டிவைட்ஸ் என் மியூ ஆஃப் டி இன்டு என் பை டின்னு கிடைக்கும். இது யாருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது என்னது, மியூ ஆஃப் என், அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், we get the answer. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துக்கோங்க. திஸ் ப்ரூவ்ஸ் த தியரம். அடுத்தது பாரு, ஆயிலர் டொட்டெண்ட் as the following property. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒன்று கேட்பாங்க பார்த்துக்கோ, கண்டிப்பாக வரக்கூடிய சம்ஸு. The Euler totane has the following properties. Pi of p power alpha equal to p power alpha minus p power alpha minus 1. ஃபஸ்ட்டு p power alpha எழுதிட்டு அதுக்கு அடுத்தது என்னது, ஒன்று குறைச்சி எழுதணும். சரியா, p power alpha minus 1 for prime p and alpha எப்போவுமே 1 விட அதிகமாக இருக்கும், alpha greater than or equal to 1. Next, pi of mn is equal to pi of m pi of n into அதை ரெண்டு பிரிக்கும் போது இப்படி எழுதணும். சரியா, d divided by pi of d, where d is equal to m comma n. Pi of mn is equal to pi of m pi of n if m comma n is equal to 1. a divides b na implies pi of a divided by pi of b. Pi of n is even இருக்குது for n is greater than or equal to 3. Moreover, if n has or distinct odd prime factors, then 2 power r divides by pi of n. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா என்னதுப்பா, லாஸ்ட்டு ப்ராப்ளத்துக்குள்ளே ஃபார்முலா என்னது, pi of n is equal to n போட்டு ப்ராடக்ட் ஆஃப் b by n into 1 minus 1 by p, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். n எங்கே க்ராஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போ என்னோட மதிப்பை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆல்ஃபான்னு போடுறோம். என்னோட பிளேஸில் பி ஆல்ஃபான்னு போடும்போது இந்த எண்ணுக்கு பிளேஸில் பி ஆல்ஃபான்னு வருதா. இந்த பிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது என்னது, ப்ராடக்ட் ஆஃப் ஒன் டைம் மல்டிப்ளை பண்ணி போகும் இல்லையா. இப்போ 1 minus 1 by p, அதை பி ஆல்ஃபா உள்ளே எடுத்துட்டேன்னா பி ஆல்ஃபா மைனஸ் பி ஆல்ஃபா பவர் ஆல்ஃபா மைனஸ் 1ன்னு கிடைக்கும். சரியா, செகண்ட் ப்ரூஃப் என்ன கொடுக்குதுன்னு பாருங்கள். ப்ராடக்ட் pi of mn is equal to pi of m into pi of n d divide by pi of d இருக்குதா, where d is equal to m comma n. இப்போ pi of n ஓட ஃபார்முலா போடுறோம், n into product of b by n into 1 minus p. இந்த n அங்கே க்ராஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ கம்பேர் செய்கிறோம் பார்த்துக்கும், அங்கே என்னுக்கு பிளேஸில் mn இருக்குது, அப்போ இங்கே mn போடுறோம். சரியா, போடும்போது நெக்ஸ்ட் we note that each prime divisor of mn is either a prime divisor of m or of n, and those the prime which divide of both m and n is m comma n. Next we prove that each prime divisor of mn is either m, அதை பிரித்து எழுதுறோம். எப்படின்னா பார்த்துக்கோங்க, pi of m comma n is divided by mn, the product of b by m 1 minus 1 by p, ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டும் m வச்சு ஒன்று எழுதுகிறோம், ஒன்று n வச்சு எழுதுகிறோம். டிவைடட் பை கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக டிவைட் பை த ப்ராடக்ட் ஆஃப் p ஆஃப் m கமா n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை பின்னு பிரிக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு இவ்வளோ இதை இருந்துச்சுன்னா பை ஆஃப் m பை n போட்டுக்கலாம், இவ்வளோ இருந்துச்சுன்னா பை ஆஃப் n பை n போட்டுக்கலாம். டிவைடட் பை த ப்ராடக்ட் ஆஃப் b டிவைட்ஸ் n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை p. நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன எழுதலாம், பை ஆஃப் டி பை டின்னு எழுதலாம்ல, போட்டு எழுதி அங்கே க்ராஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரியா, சி பார்ட்டு பாருங்கள், அந்த யாருக்குன்னே பி பார்ட்டு பண்ணியிருந்தோம்ல, ஃபார்முலா தெரியும், பை ஆஃப் mn இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் m பை ஆஃப் n இன்டு டி டிவைடட் பை பை ஆஃப் டின்னு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் இங்கே இந்த கம்பேர் செய்யும்போது பை ஆஃப் mn இருக்குன்னு இருக்குச்சுங்க, அப்போது டி இல்லை, அப்போது டிக்கு பிளேஸில் என்ன கொடுக்கணுன்னா 1 கொடுக்கணும். அவ்வளோதான், 1 கொடுத்தனா இந்த ஆன்சர் கிடச்சி. பாரு டி பார்ட்டு பாரு,
A divided by B implies A pi of A divided by pi of B ன்னு கொடுத்துருக்காங்க. A divides B is equal to எப்படி கொடுத்துருக்காங்கன்னா B is equal to AC. B is equal to AC where 1 less than or equal to C less than or equal to B. If C is equal to B, C வந்து Bன்னு எடுத்தால் இங்கே 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏயோட ஆன்சர் வந்து 1 கிடைக்கும் தானே. அப்போது pi of A, take pi of A in both the sides எடுக்கிறோம். pi of B is equal to pi of A into pi of C. இது எப்படி கொடுக்கலான்னா pi of A divides pi of Bன்னு கொடுக்குறோம் சரியா. அதே போல் C less than B, B வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கொடுக்குறோம் pi of A, B is equal to pi of AC. pi of B is equal to pi of A into pi of C. இந்த ஃபார்முலாவை பிரித்து எழுதும். pi of A into pi of C d divided by pi of d, where d is equal to A comma C. The result to follow the induction of B. சரி, இனி ஒன்று தான் இருக்குது, அதை பார்த்து முடிச்சிடுவோம். If n is equal to 2 power alphaன்னு கொடுக்குறோம்ல, அப்போ pi of 2 power alphaன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒன்றை குறைச்சி எழுதணும் இல்லையா. 2 power alpha எழுதிட்டு மைனஸ் 2 power alpha மைனஸ் 1ன்னு குறைக்கிறோம். இப்போ pi of 2 power alpha is even if n has a at least one prime factor. Pi of n is equal to n product of b by n 1 minus 1 by p. இப்போ LCM எடுத்துக்கிட்டோம், p minus 1 by b, இது ரெண்டு தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இதை வந்து c of n எடுத்துக்கோம். c of n pi of p by n into p minus 1 is equal to even. இது எல்லாத்தையும் மொத்தமாக even சொல்லும்போது n by product of b by n into p. So the product multiple of c by n is even. So even சொன்னாலும் என்னது 2 வரும் இல்லையா. இப்போ 2 power r divided by pi of n. ஓகேம்மா, தேங்க்யூ.